பெட்ரா, India's premium still doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். செப்டம்பரில் முதல் தேஜஸ் MK-1A போர் விமானங்கள் ஒப்படைக்கப்பட உள்ள நிலையில் நடப்பாண்டில் மட்டும் 24 விமானங்களை வழங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு மேம்படுத்தப்பட்ட உள்நாட்டு இலகுரக போர் விமானமான தேஜஸ் MK-1Aவின் முதல் தொகுப்பை 2026 ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் தொடக்கத்தில் வழங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனம் தயாராகி வருகிறது. இதன் மூலம் தேஜஸ் MK-1Aவுக்கான முதல் விமானப்படை ஸ்குவாட்ரன் உருவாக்கப்படும். அமெரிக்காவின் GE ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திடமிருந்து F404 IN-20 இன்ஜின்கள் தாமதமாக கிடைத்ததால் இத்திட்டம் பின்னடைவை சந்தித்தது. இருப்பினும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனம் உற்பத்தியை நிறுத்தாமல் தொடர்ந்து மேற்கொண்டதால் சுமார் 30 தேஜஸ் MK-1A விமானங்களின் உடற்கட்டமைப்பு ஏற்கனவே தயாராகியுள்ளது. தற்போது என்ஜின் பொருத்துதல் மற்றும் இறுதிக்கட்ட பறக்கும் சோதனைகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. சமீபத்தில் GE நிறுவனம் 6 என்ஜின்களை வழங்கியுள்ளது. மேலும் அக்டோபருக்கு பிறகு கூடுதலாக 20 என்ஜின்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 2026 இறுதிக்குள் 18 முதல் 24 தேஜஸ் MK-1A போர் விமானங்களை இந்திய விமானப்படைக்கு வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. தேஜஸ் MK-1A விமானத்தில் AESA ரேடார், நவீன மின்னணு போர் அமைப்பு, வானில் எரிபொருள் நிரப்பும் வசதி மற்றும் தொலைதூர ஏவுகணைகளை ஏவக்கூடிய திறன் உள்ளிட்ட பல மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் இடம்பெற்றுள்ளன. 83 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்க 48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்தாகியுள்ளது. மேலும் 97 விமானங்கள் கொள்முதல் செய்யவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தமிழ்நாட்டின் சூலூர் விமானப்படை தளத்தில் 2 முழு ஸ்குவாட்ரன்களுக்கு தேவையான விமானிகள் பயிற்சியை முடித்துள்ளதால் புதிய தேஜஸ் MK-1A விமானங்கள் சேவைக்கு வந்தவுடன் உடனடியாக செயல்பாட்டில் ஈடுபடுத்தப்பட இந்திய விமானப்படை தயாராக உள்ளது.